யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வாப்பா தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தகப்பன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அப்படியே ஒரு தொடரை அல்லாஹ் ஏற்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருக்கிறார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மருமகனை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்தார். அவர்களுடைய துஆவினூடாக ஆரோன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு நபியாக ஆக. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே அறிவிச்சு விட்டார், அவங்களுக்கு பிறகு யாரும் நபி மாற்ற மாட்டாங்க. அப்ப இது அந்த சங்கிலி தொடர் என்பது அது முடிவடைந்ததுக்கு பொறுமையாக. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா கியாமத் எப்போ வரும் என்பதை அறிவிக்கிறார். இன்னல்லாஹ் யுனஸிலு ஸாஅ வ யுனஸிலு ரைஸ் يعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. اقتربت الساعة. கியாமத்து நெருங்கிவிட்டது என்று சொல்வதை தவிர நானும் கியாமத்துக்கு நெருங்கிவிட்டோம் என்று நபி அவர்கள் அடையாளம் காண்கிறார்களே தவிர எந்த நாள் எந்த நேரம் எப்படி வரும் என்பது அது இந்த நேரத்தில் இந்த காலத்தில் வரும் என்பது அறிவிக்கப்படவில்லை. அதனுடைய அடையாளங்கள் அந்த அமாராத்திமா அதனுடைய அடையாளங்களை கேட்ட நேரத்தில் அதனுடைய அடையாளங்களை பிரயாணம். ஆனால் எனக்கு பிறகு எத்தனை வருடம் நபி அவர்கள் பிறந்து இந்த துனியாவுக்கு வந்து இன்றைக்கு 1500 வருடம். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து இன்றைக்கு 1447 வந்தார். இந்த நபித்துவத்தை எந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா கொண்டு செல்ல போகிறார் என்பது அது யாராலும் மாற்றிட முடியாது. அவரோட நீண்ட காலத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த நபித்துவத்தை கொடுத்திருக்கிறார். எந்தெந்த சமூகம் வருவார்களோ எல்லோரும் இந்த தீனை தான் பின்பற்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகின அடுத்த நபியுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றவும், அவர்கள் மௌத்தாகின அடுத்து வரக்கூடிய நபியை பின்பற்றவும் என்றிருந்தது. ஆனால் இன்று அப்படி கிடையாது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த தீனை பரிபூர்ணமாக்கிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த உலகத்தையும் அல்லாஹ் முடிக்க போகிறார். இந்த நபித்துவம் இந்த உம்மத்தோட இந்த உலகத்துடைய முடிவும் வரப்போகிறது. அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அதனால வத்தகும் யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் வேறு வேண்டும். அல் காரிஅத்து வல் காரிஅ இதா வகஅத்தில் வாகிஅ அம்மா யத்தஸாஅலூன பில் அஸீம் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா என்று சுமார் 18-19 ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா கியாமத்தை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறான். வெவ்வேறு வார்த்தைகளால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவை இதுவும் மிக தெளிவாக அல்லாஹ்வினால் முன்வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறார். உங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், அமார் உம்மத்தி வயது 60 வருஷத்தை, என்னுடைய உம்மத்துடைய வயது அதிகமாக. சில மனிதர்கள் விதிவிலக்காக இருப்பார்கள். நபியுடைய மருமகனுக்கு அல்லாஹ் தஆலா கூடுதலான வயசை கொடுத்தார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு 120 வயதை கொடுத்தார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களுக்கு 120 வயதை கொடுத்தார். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 100 வயதை அடைந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்
தன்னுடைய 90 தாண்டினார்கள். இது அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு அப்படி கொடுப்பதில்லை. ஆனால் இந்த உம்மத்துடைய வயதுக்கு நபி அவர்கள் சொன்னது 60 வசனம் 60-70 கிடையாது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 63 வயது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63 வயது. அல்லாஹ் தஆலா இதுதான் அவர்களுக்கு கொடுத்த வயது எல்லையாக. இந்த ஒரு குறுகிய காலத்தில் 40 வயதுக்கு கிடைச்ச நபித்துவத்தை 23 வருஷத்துல உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா மொழி எல்லா பாஷை இந்தியாவில் மட்டும் ஆயிரக்கணக்கான பாஷைகள் பேசுகிறார். பல இனத்தவர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மானாக இறக்கமுள்ளது. யூதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை, பௌத்தர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மஜூசிகளுக்கும் நாஸ்திகர்களுக்கும் நெருப்பு வழங்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இரக்கத்தை கருணையை அளவற்ற அல்லாத நிகழ்ச்சி அன்புடையவர்கள் சொல்லும் பொழுது, ஆனால் நாளை கியாமத்தினாலே இந்த ரஹ்மான் ரஹீமுடைய அந்த சிவத்தை காண்பிப்பான். அவனை ஏற்றுக்கொண்டு யார் வழிபட்டு அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை மகத்துவத்துடன் அந்த அந்த மரியாதை சங்கையுடன் அந்த உள்ளத்தால் நேசித்து யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்ச்சி அன்புடையவர். அது அந்த நாள் அது நீளமான தராசில் நெருக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும். யாரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். கியாமத்துடைய நாளில் நீளமான தராசை அல்லாஹ் தஆலா நெருக்கப் போகிறான். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. ஒரு அலுவலகம் நலவத்தை செய்தாலும் அவர்களுக்கு போட்டு காண்பிக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்பு இந்த நவீன AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி ஒரு இருக்கிறது. நவீன இந்த சயின்ஸ் உடைய இந்த கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தில் இப்படியெல்லாம் உண்டாகும் என்பதை பற்றி கட்டமைப்பு சிந்திக்க முடியும். என்ன பிரயாணம் செய்யும் பொழுது மக்காலிருந்து மதீனாவுக்கு 10, 11, 12, 13 நாட்கள் எடுக்கக்கூடிய அந்த நேரம் இன்றைக்கு 2 மணி நேரத்தில், ஃபிளைட்ல போனா 1 மணி நேரத்தில், ட்ரெயின்ல போனா 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்தில் போய் சேர முடியும். அது அன்றைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல தான் அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி லைலத்துல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மக்காலிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு இரவு நேரத்தில் கொண்டு போய் அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மா கதபல் ஃபுஆத் மா ரஆ ஃபதுமாரு வலா மா யரா, அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த இஸ்ராவுடைய பயணத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நபியுடைய அந்த பயணத்தை பற்றியும் இரவு நேரத்தில் குறுகிய நேரத்தில் அஸ்ராபி அப்தி லைலன், அந்த இரவின் ஒரு குறுகிய நேரத்தில் அல்லாஹ் அந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அவர் அழகான ஒரு தீனை நாங்கள் பின்பற்றுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு பயங்கரமான காலம். ஜாகிலியத்தில் அழைக்கப்படுகிறது. மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லை, மனிதனுக்கு சங்கை மரியாதை இல்லை, மக்களை நோவிக்கிறது அவர்களுடைய கலாச்சாரம். எதை எப்படி பேசலாம், அது எப்படியும் எதையும் செய்யலாம் என்ற ஆண்கள், பெண்கள், சிறார்கள், குழந்தைகளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லாத ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஒரு புனிதமான சூழலாக அல்லாஹ் தஆலா எப்படி மாற்றினாங்கன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆவியுக்குமா ஆமனன் நாஸ், அந்த சஹாபாக்களை போல நீங்க ஈமான் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபவு பிஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களுடைய அடிசுவற்றை பின்பற்றி யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் தான் இந்த பாதையை முன்னெடுத்து போகிறார்கள் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து தௌபாவுடைய 100வது திருவசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் அந்த சஹாபாக்களுடைய அடிசுவற்றை பின்பற்றுவார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறது. அவர்களுடைய இரவு அபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அல் மதாஜி யதுல்லஹும் கௌஃபன் வ தமம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்,
அவர்கள் விழாக்களை படுக்கையிலிருந்து அகற்றி இரவு நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக பகல் நேரத்தில் அவர்கள் அந்த மைதானத்தில் இருப்பார்கள். ஃபுர்சானின் நஹார் ருஹ்பானுல் லைல், இரவில் அல்லாஹ்வோட தொடர்பு, பகல்ல இன்னலக நஹார் சஃபன் தபீலா. அவர்கள் அந்த மைதானத்தில் நீயக்கூடியவர்களாக மக்களை அல்லாஹ் பக்கம் இணைக்கக்கூடிய அந்த மனிதர்களாக. பஹ்லூல் என்ற ஒரு பற்றற்ற மனிதர் ஒரு நாள் கீழே உட்கார்ந்து ஏதோ கீறிக் கொண்டிருந்தாராம். ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய அந்த ஆடம்பரமான யானையில் பயணித்து வந்து அவரை கண்ணுடன் கீழே இறங்கி வந்து, பஹ்லூல் அவர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரம், இந்த பஜார்ல கடையில உள்ளவர்களை அல்லாஹ்வோட இணைக்க பார்க்கிறேன். அவர்கள் வந்து ஓஹோ வெரி பிஸி என்று சொல்கிறார்கள். நான் சொல்றேன் அல்லாஹ்வோட பயணித்துக் கொள்ளுங்க, நல்ல சந்தர்ப்பம் என்று சொன்னா அவர்கள் நாங்கள் வெரி பிஸியாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் வாங்க அல்லாஹ் பக்கம் வாங்க, ஒரு ஊழியஸ்தர்கள் இருக்கும் அல்லாஹ் இடத்துல கேளுங்களாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை விட்டு ராசி அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர்கள் அவர்கள் அவர்கள் நெருக்கடிக்கு மேல நெருக்கடியை தனக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று பஹ்லூல் சொன்ன அந்த சம்பவத்தை சில உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னவர் பஜார்ல அன்னைக்கு கீழே உட்கார்ந்து என்னமோ செஞ்சு கொண்டிருந்தவர் இன்றைக்கு கபருக்கிட்ட போய் ஏதோ ஒரு கம்பு எடுத்து கீறி கொண்டிருக்கிறார். அப்படி மறுவாள் ஒரு நாள் விஷயம் அவர்கிட்ட போய் கேட்கிறான், இன்னும் இன்னைக்கு என்ன செய்வீங்க? இல்லை இன்னைக்கு நான் அவரே அதே விஷயத்தை தான் சொல்றேன். ஓ மக்கள் சொல்றாங்க கபருங்க பஹ்லூல் அல்லாஹ்வுடைய நெஞ்சு விடுங்க, அல்லாஹ் சொல்றான் டைம் பாஸ் ஆகிடுச்சு. அன்னைக்கு அல்லாஹ் அழைத்தான், அல்லாஹ் பக்கம் நிறைந்த வாரங்கள் அல்லாஹ் சொன்னான். இன்றே அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மூடிவிட்டான். இன்று எதுவுமே திறக்கப்படுவாங்க. இமாம் மெம்பருக்கு ஏறினதுக்கு பிறகு ஜும்மாவுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள் அவர்களுடைய ஏழு அங்கே எழுதப்பட மாட்டாதோ அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளையில சில மனிதர்கள் இப்படி இருப்பார்கள், அது ஏழு மூடப்பட்டுவிடும் என்பதாக அங்கு எச்சரிக்கை செய்தார். அன்றைக்கு நான் அழைச்சேன், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு அல்லாஹ்வோட சேர்றதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சேர்த்து விடுங்க என்று அல்லாஹ் சொல்றான், நினைக்க முடியாது. அதனால கண்ணியமாக ஒரு அழகான நீரை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை கடுமையான ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அழகான ஒரு முன்மாதிரியான சமூகத்தை மஸ்ஜிதுல நபி அவர்கள் கட்டியெழுப்பினார்கள். அந்த முன்மாதிரியான சமூகத்தில் வஹி எழுத வாசிக்க தெரிந்த மிக குறைவான மக்கள் தான் மக்காவுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். ஒரு ஆய்வுப்படி சுமார் 52-53 பேர் தான் வஹி எழுதக்கூடியவர்கள். அவ்வளவு எழுத்து வாசிக்க குறைவான காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நபி அவர்கள் மூலமாக ஒரு பெருமைய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எப்படி அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறானோ அவன் எல்லோரும் மீதும் அளவற்ற அல்லாஹ்வாக இருக்கிறானோ அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லோரும் மீதும் கருணை உள்ளவர்களாக அல்லாஹ் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் நபியே அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருள் தான் அவனோட உள்ளத்தை அல்லாஹ் மிக மிருதுவாக ஆக்கியிருக்கிறார். நீங்க கடினம் உள்ளவராக இருந்தால் யாரும் உங்களோட சேர்ந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது மட்டுமல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஹு பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜதா யப்தகூன ஃபضلا من الله وعلى سيماهم في وجوههم من اثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الانجيل. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் இப்படி எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். கண்ணியமான எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, வாழ்க்கையில இது சரி செஞ்சுட்டு போகிறோம். 70 வயசு 80 வயசு பிரிச்சு
சந்தர்ப்பம் இருக்கு, அவகாசம் இருக்கு, விட்டுவிடப்பட்டது. அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் அவகாசத்தை கொடுப்பது அதை மிஸ் பண்ணிட்டா அது பஹ்லூல் சொன்ன கருதான். அதுக்கு பிறகு ஏடுகள் மூடப்பட்டு விடும். திறப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள், உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். ஒரு படி மண்ணலை வைக்கும் பொழுது கலக்கிறாக்கும், இதிலிருந்து நாம் படைக்கப்பட்டீர்கள், ஐதுக்கும் இதில் திருப்பி அனுப்புகிறோம், தாரத்தில் போகிறா, திரும்ப நீங்கள் மண்ணோடு மண்ணாகினாலும் அங்கிருந்து எதிர்பார்க்கப்பட்டீர்கள். அல்லாஹ் படைத்தவர் வான பூமிகளை படைத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனைத்தின் மீதும் ரப்பாக இருந்து ரப்புல் ஆலமீன் மனித ஜின் உலகத்தில் உள்ள அத்தனை கால்நடைகள் கடலில் உள்ள அத்தனை படைப்புகளையும் படைத்து பராமரித்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இல்லென்று நிராகரிக்கக்கூடிய நாஸ்திகளுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை வரக்கம் இருக்கிறது. நாம் ஒரு சிறந்த உண்மை, இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்திருக்கிறோம். சுயநலமாக வாழ்ந்துவிட்டு போக முடியாது, நோக்கத்தோடு வாழ வேண்டும். என்னுடைய இந்த 40 வருஷ பயணத்தில் நான் அதிகமாக இந்த பகுதிகள் தான் என்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறேன். ஒன்று கிராண்ட் பாஸாக இருக்கும், மருதானியாக இருக்கும், அது மாளிகாவத்தையாக இருக்கும். 83 எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அது இலங்கையில் ஒரு மகப்பெரும் இஷ்டமாக நடந்தது. அந்த நேரத்தில் எனக்கு நான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அதுக்கு முதலிலிருந்து 76 இருந்ததற்கு இங்க கிராண்ட் பாஸ் எங்களுடைய இருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஜைரா காலேஜிலையும் பெரிய நடந்த அந்த வாலிப பருவத்திலிருந்து உங்களோட சேர்ந்து ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல் சில ஜும்மாக்கள் நடத்தினதும் இங்கு ஆண்கள் பெண்களையும் இங்கு அழைத்து சிறந்தி என்ற வடிவத்தில் வாலிபர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற சில முயற்சிகள் எடுத்ததும் எனக்கு இன்று அது கண் முன்னால் அளிக்கிறது. கண்ணியமாக நாம் எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கி நகர வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட விசாலமான பார்வையை பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா நாம் கற்ற அந்த மேதைகள் உலமாக்கள் அவர்கள் விசாலமாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அவருடைய உள்ளத்தில் இருந்த குமுறல் கவலை நாங்கள் கண்களால் பார்த்தோம். எப்படிப்பட்ட நல்லடியாக அவர்களுடைய உள்ளத்தில் என்ன கவலை இருந்தது, எப்படி இந்த பயணத்தை முன்னெடுத்து போக வேண்டும் என்று அவர்கள் பார்த்த ஒரு பார்வை இருந்தது. உலகத்தில் யாரையும் திருத்தி ஏசி சபித்து ஒரு நாள் ஒன்று அடைய முடியாது. 2 பெரிய மகான்களை கண்டிருக்கிறேன். ஒருவர் ஆலிம் ஹாஜி அப்துல் வஹாப் அவர்கள். எனக்கு 1979 அவர்கள் வஃபாத்தாக வரைக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்தது. மௌலானா சையத் அஹ்மத் கான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுடன் மதீனாவில் அவர்கள் மௌத்தாக வரைக்கும் அவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் மூத்த உலமாக்களை சந்தித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅல்லக பாஹனஸக அல்லாஹ் யகூனு முஃமினீன், நீங்கள் மக்கள் மூமினாகவில்லை என்று நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சொன்னது போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ள குமுறல் இருந்தது. அவர்கள் ஒரு பாத்திரத்தை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை பாத்திரத்தில் போட்டு அதை அடுப்புல வச்சு அதை கொதிக்க வச்சா ஒரு சத்தம் வருவே, அது போலதான் நபி அவர்களுடைய அழுகையுடைய சத்தம் இருக்கும். நபி அவர்கள் உம்மத்தின் மீது அப்படி கருணை இருந்தார். நான் அந்த அளவுக்கு வர முடியாட்டியும் அதுல ஒரு துளி இல்லாமல் சுமந்தவர்களாக தான் உலமாக்கள் வாழ்கிறார்கள். இந்த மெம்பர் என்பதே தனிப்பட்ட நபருடைய மெம்பர் அல்ல. இந்த மெம்பர் மட்டும்தான் உலகத்தில் இவ்வளவு நேரம் பேசப்படும் பொழுது கண்ணியம் கொடுத்து மக்கள் கவனமாக கேட்கக்கூடிய உலகத்தில் உள்ள கோடான கோடி மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ் தஆலா இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறியவர் பேசுவார், அதுக்கும் அதை மரியாதை. ஒரு மூத்தவர் பேசுவார், அதுக்கும் அதை மரியாதை. அது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய அந்த மேலான சுன்னத். கனிமாக ஏன் அல்லாஹ் அக்பர். நபி அவர்களுக்கு இந்த மெம்பர் கட்டப்பட்ட நேரத்தில்
மஸ்ஜித் நபவியில ஒரு சின்ன குழந்தை அழுத சத்தம் கேட்குது. தயவு செய்து யாரும் சரி இந்த பிள்ளைல உட்கார வைங்க. அது நிர்வாகிகள் ஒருவர் வந்து அதை செய்ய நாங்க சில வழிகாட்டல்கள் கொடுத்திருக்கிறோம். நிர்வாகிகள் குழந்தைகள் கொஞ்சம் எழுதி நின்று வழிகாட்ட சொல்லுங்க. தயவு செய்து அதை ஈடுபடுங்க. யார் சரி கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக அல்லாஹ்வுடைய பொருட்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியவர்கள் பார்க்கிறார்கள், சத்தம் குழந்த கலவு சத்தம். சஹாபாக்கள் வியப்பாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இறங்கி வந்தார்கள். நண்பர்கள் போனார்கள். இந்த தூரத்தில் ஒரு மரம் அழுகிறது. மரத்தை காட்டி பிடிச்சார், அமைதிப்படுத்தினார். சொன்னார்கள், வாயில்லாத மரமே அழகு சொன்னார். ஏன் நபியை இதுவரைக்கும் நீங்கள் மெம்பர்ல ஏற்படுவது, மெம்பர் இல்லாத காலத்தில் இந்த மரத்தை பிடிச்சு கொண்டுதானே குத்துபா நடத்தினீங்க. இன்றைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. நடக்குது 63 ஒற்றைகள் நபி அவர்கள் கடைசி அச்சுத்தல் வந்தால அந்த கையால் அறுத்தார்கள். கத்திய தூக்கும் பொழுது என்னுடைய ஆசான் அபூதாவூத் பாடம் நடத்தும் பொழுது கற்றுத்தந்த பாடம் எனக்கு இன்னைக்கு வருகிறது. கத்திய தூக்கும் பொழுது ஒவ்வொரு ஒட்டகமும் அந்த களத்தை அந்த கத்திக்கு முன்பு வசந்த பிடிக்கவன் உங்களுக்கு யார வைத்துக் கொள்வதை நாம் அல்லாஹ்வுடைய அன்பு சகோதரர்களே, இந்த மெம்பர் ஏறும் பொழுது எல்லோரும் எப்படி நினைக்கணும்னா, எனக்கு கீழுள்ளவர்கள் 2 வகையானவர்கள். வயதில் மூத்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள். வயதில் மூத்தவர்கள் எனக்கு முதல் சஜ்ஜா செஞ்சவர்கள். வயதில் குறைந்தவர்கள், பாவத்தில் குறைந்தவர்கள். 2 வகையிலையும் அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். என்னை விட மேலானவர்கள் தான் கீழுள்ளவர்கள் என்ற அந்த மனப்பதிவோட அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா மக்களை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்க முயற்சி எடுக்கக்கூடியவர்களோட அல்லாஹ் இணைந்து கொள்கிறார். இந்த ஊரை கட்டியெழுப்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இன்னொரு சிரமம் வந்தாலும் கொழும்புல மாளிகாவத்தை மருதான கிராண்ட் பாஸ் என்ற இந்த பகுதி அது முன்னின்று பாடுபடக்கூடிய அல்லாஹ் தஆலா உள்ளங்களை பணமல்ல உலகத்தில் சஹாபாக்களிடத்துல பெரிய பணம் இருக்கல்ல, உள்ளத்தில் அந்த விசாலமான கண் இருக்கு. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ்ல ஒரு குடி மண்ணை நாங்கள் ஒரு குடி ஈச்சப்பழத்தை சுமந்து கொண்டு வருவோம். அந்த நேரத்தில் சில நயவஞ்சர்கள் கேலி பண்ணுவார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு லட்சம் கொடுக்கக்கூடிய பணத்தை தந்திருக்கிறான் சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனால உங்களோட சேர்ந்து பயணித்த நாங்க இந்த 40 வருஷமாக 50 வருஷமாக உங்களை பார்த்திருக்கிறோம். நல்லுள்ள உள்ளவர்களாக, பணம் இல்லை தியாகம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வோட தொடர்பு உள்ளவர்களாக, சின்ன சின்ன வீடுகளில் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய கால நேரத்தை தியாகம் செய்து நல்ல ஒரு சமூகத்தை உண்டாக்குறதுக்கு மஸ்ஜித் நிர்வாகிகளும் சேர்ந்து சில மூத்த நிர்வாகிகள் இந்த மஸ்ஜிதை பராமரிக்கிறார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. ஒரு நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுடைய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். மஸ்ஜித் 4 பணிகளை செய்கிறோம். தாயிகளை உருவாக்குறோம், ஆளுங்களை உருவாக்குறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களை உருவாக்குறோம், பணியிட ஊழியம் செய்யக்கூடியவர்களை உருவாக்குறோம். மஸ்ஜித் அதுதான் மதீனாவுடைய மஸ்ஜித் சொல்றது. அதுல ஹிதமத் நடக்கும். ஹிதமத் அது கடந்த 20 வருஷமாக இந்த முன்னோர்களுடைய வழிகாட்ட அது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதிய அந்த ஹயாத்து ஸஹாபா என்ற அந்த நூல், அதை பற்றி 100 வருஷத்துக்கு முதல் 1913 பிறந்தவர்கள் தான் அபுல் ஹசன் அலி நதவி. அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் ஷேக் யூசுப் காந்தர்வி. அபுல் ஹசன் நதவிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் 1999 லைலத்துல் கத்ருடைய அந்த 27ஆம் நாளன்று இமாம் சுபேஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்தியாவில் ஒரு ஆளி மௌத்தாகிவிட்டார்.
அவருக்கு ராய் ஜனாதா என்று மக்கான நடைபெறும், மதீனா நடைபெறும். 60 லட்சம் மக்கள் சுமார் 2 மஸ்ஜிதுகளை தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர் தான் அபுல் ஹசன் அலி நபி. அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹயாத்து சஹாபாவை சொல்கிறார்கள், இந்த மனிதனுடைய உள்ளத்தில், இந்த மனிதனுடைய அந்த இரத்தத்திலும் சதையிலும் சஹாபாக்களுடைய நேசம் கலந்திருக்கிறது. காலம் உப்ப சஹாபா நமகு உலகம் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஹயாத்து சஹாபா என்ற கிரந்தத்தில் ஒரு மஸ்ஜித் உருவாக்கப்பட வேண்டும். அந்த மஸ்ஜித் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அதுல தாயிகள், ஆளுங்கள், அதுல அல்லாஹ்வுடைய திக்ரை இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஹிதுமத்துள்ளவர்கள் உருவாக வேண்டும். 2004 சுனாமி ஏற்பட்ட நேரம் இந்த நடைமுறையை இந்த நாட்டுக்கு நான் அறிமுகப்படுத்தினோம். கொழும்பு பெடரேஷன், கண்டி பெடரேஷன் ஒன்றுமே இருக்கவில்லை. இந்த பெடரேஷனை உருவாக்கியது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு இஸ்ஸத், உலமாக்கள், புத்திஜீவிகள், தலை சிறந்தவர்கள், துறை சார்ந்தவர்கள் ஆலோசனையுடன் எந்த கட்டத்திலும் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களுடைய இந்த பக்கத்தில் உள்ள மதரசால தான் நான் முதலாவது ISIS பற்றி பேசினேன். 2014 எனக்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது. அல்ல, SLBC உடைய அந்த பதிவு இங்க பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதில் தான் நடைபெற்றது. அதுல நான் இந்த ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று துணிச்சலாக, தைரியமாக, உங்களுடைய அரவணைப்புடன், பாசத்துடன் தான் அந்த நேரத்தில் நான் பேசினது. பல வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அதனுடைய அந்த பாரதூரத்தை விலகிக் கண்ணியமாக தூரத்தில் இருப்பாங்க சில மனிதர்கள், வயசு கண்ணியை போல, ஆனால் நெருக்கமாக இருப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, உங்களோட சேர்ந்து தான் பயணிக்கிறோம். நீங்க எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு இஸ்ஸத் எங்களுடைய அன்பையும், பாசத்தையும், நேசத்தையும், உறவையும் மேலும் மேலும் அதிகரித்து செய்து இந்த மஸ்ஜித் ஆரம்பத்தில் இருந்ததும் இன்று ஒரு கட்டிட உருவத்தில் எவ்வளவு விசாலமாக்கப்பட்டதும் இதுல வளர்ச்சியின் பக்கம் நாம் முன்னெடுத்து போறதை காண்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு நாம் எல்லாரும் உறுதுணையாக இருந்து இந்த நித்வாவுடைய இந்த சோதனையான நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் அதுக்கான உங்களான முடியுமான உதவிகளை செய்தீர்கள் என்பதை மறக்க முடியாது. எல்லா நேரத்திலும் மாலைகாவத்த பெடரேஷன் என்று சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லோரும் முன்வந்து ஆலோசனை சொல்லி மஷூரா செய்து இன்னைக்கு 12 பெடரேஷன் உருவாக்கும். நேற்று இரவு ஒரு ஒரு வகையில கவலையும் தான், சந்தோஷமும் தான். 25 மஸ்ஜிதுகள், கொழும்பில் உள்ள மஸ்ஜிதுகளை ஒன்று சேர்த்து அந்த கொலன்னாவல் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள 25-26 மஸ்ஜிதுகளை அழைத்திருந்தோம். ஜெமியாவுக்கு வந்திருந்தார்கள், தன்னுடைய நிலைப்பாடுகளை சொன்னார்கள். சுத்தத்துடைய விஷயத்துக்கு இந்த நாட்டுடைய அந்த நபவியா, முஸ்தபவியா உடைய தரீகாவை சேர்ந்த, தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த, மற்ற அமைப்புகளை சேர்ந்த எல்லாரும் களமிறங்கி இன்றைக்கு வரைக்கும் களத்தில் இருக்கிறார்கள். சுத்தத்தை படுத்தினோம், ஆறுதல் சொன்னோம், போட்டுகளை போட்டு எல்லோரும், அது அரசியல் இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தனவந்தர்களாக இருந்தாலும் சரி, அந்த மருதான வேறுவல அந்த வாலிபர்கள் துணிச்சலாக வந்து நேரே போக வேண்டாம் என்று சொன்ன பகுதிகளுக்கும் அவர்கள் வைத்து எப்படி பாதுகாத்தார் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மஸ்ஜிதுடைய சமூகமாக, இந்த மஸ்ஜிதுடைய சமூகமாக அல்லாஹ் இந்த நாட்டை ஏற்படுத்தியதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அடுத்த கட்டம் எப்படி நகர வேண்டும் என்பதுதான். ஆக நாங்கள் பார்த்தோம், நேற்று ஒன்றே சுத்தம் நடந்துவிட்டது. அவர்களுக்கு சாப்பாடுக்குரிய அந்த ரைவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிச்சன் செட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் நேற்று துஆ செய்தோம், அல்லாஹ் இன்றைய நாள் ஜும்மாவுக்கு முதல் அல்லது அதுக்கு முதல் 6000 வீடுகளுக்கு அந்த சமையல் சாப்பாடு செய்வதற்குண்டான அந்த போதிகளை கொடுக்கப்படணும், யூட்டென்சில்ஸ் கொடுக்கப்படணும், பாத்திரம், கேஷ் குக்கர் போன்றவைகள் கொடுக்கப்படணும் என்ற ஒரு புறப்பாடு இருக்குது. அதே நேரத்தில் நாட்டில் இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் துஆ செய்வோம், உதவி உள்ளவர்களாக இருப்போம். எவ்வளவு முடியுமோ, எப்படி முடியுமோ அதில் நாங்கள் ஈடுபடுவோம். அதை கொண்டுதான் ஒரு சிறந்த சமூகம் உண்டாக முடியும். அத்தோடு மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த ஊரில் உள்ள வாலிபர்கள், நலன்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு தரவு நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த தரவு மையமாக வைத்து
நான் எப்ப கொழும்புக்கு வந்தனோ அந்த இருந்து எங்க உள்ளத்துல நான் ஒரே துவா செய்து வருகிறேன். கொழும்புல உள்ளவர்கள் சிறந்த துறை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். ஆளுங்களை ஆபீஸ்களை நீங்கள் உண்டாக்கியிருக்கிறது போல டாக்டர்களையும் ப்ரொஃபசர்ஸ்களையும் அந்த சயின்டிஸ்ட்களையும் ஐடி உள்ளவர்களையும் இன்ஜினியர்ஸையும் அக்கௌண்டன்ட்ஸையும் கொழும்புல ஒவ்வொரு மஸ்ஜிதும் 180 மஸ்ஜிதுகளிலையும் துறை சார்ந்தவர் இருக்க வேண்டும். அதுல குறிப்பாக இந்த மாரியாவத்த புதுக்கடை இந்த வரதான கிராண்ட் பாஸ் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அதை உருவாக்க வேண்டும். கவலைப்பட்டு முயற்சி செய்து அல்லாஹ்விட்ட கேட்டு மஸ்ஜிதுகள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார், நல்ல நிர்வாகிகள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அதற்கு நாம ஒவ்வொருவரும் இன்றைக்கு வாலிபர்கள் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் இந்த வாலிபர்கள் சஹாபாக்களுடைய காலத்தை போல குறைபாடுகள் எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு விஷயத்தோடு நான் முடிக்க போகிறேன். அதற்கு உருவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய மகன் மருமகன் அதற்கு அஸ்மா உடைய மகன் அதற்கு ஆயிஷாவுடைய மருமகன் மூத்த சகோதரருடைய மகன் ஒரு நாள் அதற்கு ஆயிஷா கிட்ட வந்து கேட்கிறான், சாட்சி நீங்க எதெடுத்தாலும் திறமை உள்ளவராக இருக்கிறீங்க, குர்ஆனுக்கு பாடம், ஹதீஸுகளுக்கு பாடம், ஃபிக்ஹ் சட்டங்களுக்கு நல்ல தெளிவு, நீங்க மருத்துவ விஷயங்களை கூட கையாளுறீங்க, அதை எப்படி கேட்ட நேரம் சொன்னார்கள், யூதர்கள் சில வைத்தியர்கள் எங்களை வீட்டுக்கு நபியோட கலந்துரையாட வருவாங்க, அதை கேட்டு அல்லாஹ் எனக்கு அந்த நுணுக்கத்தை தந்திருக்கிறார். PhD செய்யல, டாக்டரேட் படிக்கல, சயின்ஸ் படிக்கல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான்னு சொன்னா, சில பெண்கள் தன்னுடைய மாதவிடாய் இரத்தத்தை அனுப்புவார்கள், அவர்கள் அதை பரிசோதித்து சொல்வார்கள் இது மாதவிடாயா அல்லது அவர்கள் நோய் காரணம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிய அந்த சஹாபி பெண்மணிகள் விளக்கில்லாத வெளிச்சம் இல்லாத மழை பெய்ஞ்சா மதீனாவுடைய மஸ்ஜித் தண்ணியால நிரம்பி விடும், அதோ நாய்கள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போகும் என்ற கதவு ஜன்னல்கள் இல்லாத காரணத்தினால அப்படிப்பட்ட இடத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபியவர்கள் உண்டாக்கினார்கள் என்றால் எங்களுக்கு எல்லா வளமும் சக்தியும் இருந்து என்னுடைய இந்த தூதை எல்லோரும் பதிவு செய்யுங்கள் உள்ளத்துல. நான் இந்த நாட்டில் யாருடைய தயவுலையும் வாழ தேவையில்லை, எங்களுடைய சுய மரியாதையுடன் எங்களுடைய மெரிட்ஸுடன் எங்களுடைய அல்லாஹ் தந்த வளங்களை சக்திகளை பயன்படுத்தி தனவந்தர்கள் மதரசாக்கும் மஸ்ஜிதுக்கும் செலவழிக்கிறது போல அதைவிட அதிகமாக இந்த நாட்டில் துறை சார்ந்தவர்களை உருவாக்குறதுக்கு நீங்க செலவழிச்சு ஆக வேண்டும் என்பதை, இது ஃபர்து கிஃபாயா என்பதை இமாம் கஸாலி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் டாக்டர்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் அந்த சயின்டிஸ்ட்கள், எல்லா வளங்களும். இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸுக்கு போனீங்கன்னா அதுல பெண்கள் தான் அதிகமாக அந்த துறை சார்ந்தவர்களாக வருகிறார்கள். அதனால் என்னுடைய இந்த பணிவான வேண்டுகோளை எடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்பி தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து கொழும்பையும் 11-10 டிஸ்ட்ரிக்ட்கள்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 24 டிஸ்ட்ரிக்ட்லையும் பலரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையர்கள் என்ற அடிப்படையில், ஸ்ரீலங்கன்ஸ் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் உதவி செய்யும் மஸ்ஜிதுகளாக இருந்து எங்களால் முடியுமான ஆறுதல் நல்ல வார்த்தைகள் சொல்லி நாம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக, ஒரு சிறந்த ஒரு சமூகமாக வாழ்ந்து வாழ்க்கைக்கு நீனே கிருபை செய்வாயாக, மறைமுகமான உதவிகளை நீ எனக்கு செய்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய கசானா விசாலமானது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தர நாடினால் யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நாடினால் யாராலும் தர முடியாது. உன்னிடத்திலே உதவி செய்கிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த கொழும்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 17,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நீதான் உதவி செய்ய முடியும்.
நாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. மரணித்தவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் சக்தி உன்னுடைய கசானால இருக்கிறது. யா அல்லாஹ், அதை சிறப்பாக முடித்து தருவாயாக. இந்த மஸ்ஜிதை சூழலுள்ள மக்களை அவர்களுடைய பொருளாதார கஷ்டங்களை போக்கி சிறந்த முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக, ஆளுமையுள்ள ஒரு மஸ்ஜிதாக, இந்த மஸ்ஜிதில் தொடரக்கூடிய மஸ்ஜிதில் தொடர்புள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், யுவதிகள் எல்லோரையும் சிறந்த உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா